நம்ம வீட்டில் விக்ஸ் பார்த்தீங்கன்னா தலைவலிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் தலைவலிக்கு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு இந்த விக்ஸை வந்து பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் இருக்க லிக்விட் தீர்ந்து போயிடுச்சுன்னா ரீஃபில் பண்ணுறதுக்கு இதை வச்சு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ தான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்புக்கு நான் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து விக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இந்த விக்ஸை கரைக்கிறதுக்கு நல்ல வந்து சூடான தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆறின தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இந்த விக்ஸை வந்து கரையாது. அதனால நல்ல சூடு தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி விக்ஸை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விக்ஸ் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம சேர்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சோடா பொடி தான். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோடா பொடி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சூடாக இருக்கனால இந்த விக்ஸும் சோடா பொடியும் நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துடும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கலந்து விட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஆல் அவுட்டோட லிக்விட் தீர்ந்து போயிடுச்சுன்னா இந்த பாட்டிலை நம்ம தூக்கி போட்டுருவோம், இல்லைனா வேறு வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி செய்யாமல் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். கடையில் விலை கொடுத்து வாங்க வேண்டாம். கெமிக்கல் கலந்த லிக்விடை நம்ம யூஸ் பண்ணும்போது சிலவங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும். வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கவங்க, பெரியவங்க இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விக்ஸும் நீங்கள் சோடா பொடியும் கலந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நல்ல அலர்ஜி இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். சிலவங்களுக்கு வெளியே வாங்குற லிக்விட் வந்து அலர்ஜியாக இருக்கும், மூச்சு திணறல் வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி விக்ஸ் லிக்விடை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கொசுவும் ஓடிடும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம கொசுவத்தி லிக்விட் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். தீர்ந்ததுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்றது பார்த்துடலாம். விக்ஸை வச்சு 1/4 டீஸ்பூன் வந்து விக்ஸ் எடுத்துக்கலாம். அதை சுடு தண்ணியில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சுடு தண்ணி சேர்க்குறதுனால நல்லாவே கரைஞ்சி வந்துடும் இல்லையா? அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சோடா பொடி தான் சேர்க்க போகிறோம். சோடா பொடி வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா சிந்தட்டிக் வினிகர் தான் சேர்க்க போகிறோம். இது சேர்க்கும் போது நல்லாவே இந்த லிக்விட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பல்லி கரப்பாம்பூச்சி தொல்லைகள் வந்து இருக்கும். ராத்திரி பார்த்திங்கன்னா நடமாட்டம் கூடுதலாகவே இருக்கும். நம்ம காலையில் எஞ்சி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் கரப்பாம்பூச்சியும் பல்லியும் ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி தொல்லை இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ரப்பிட்டு நீங்கள் தூங்க போகிற நேரத்தில் இதெல்லாம் வந்து அடித்து விட்டுட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா காலையில் எஞ்சி வரும்போது அந்த மாதிரி எந்த தொல்லையுமே இருக்காது. டெய்லி இதே மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது 1 to 2 வாரத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்க கரப்பாம்பூச்சி பள்ளி தொல்லைகள் எதுவுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவான லிக்விட் இது. நம்ம கடையில் விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க விக்ஸை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரேயை நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா பள்ளி கரப்பாம்பூச்சிகளை ஓட விரட்டலாம். மேக்ஸிமம் இதோட தொல்லைகள் பார்த்திங்கன்னா கிச்சனில் தான் இருக்கும். நம்ம பாத்திரம்லாம் நல்லாவே கழுவி வச்சுட்டு போவோம், காலையில் வந்து பார்த்திங்கன்னா அதில் மேய்ஞ்சிட்ருக்கும். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை பயன்படுத்தி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிண்ணத்தில் திருப்பி நான் 1/4 டீஸ்பூன் வந்து விக்ஸ் எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி வச்சு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற கற்பூரம் தான். இந்த கற்பூரத்தில் 2 டேப்லெட் எடுத்து இந்த மாதிரி நம்ம நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சின்ன கை குழந்தைங்க இருப்பாங்க, 1 வயசு 2 வயசு குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பட்டவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நுணுக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ராத்திரி தூங்க போகிற ரூமில் இதை ஓரமாக வந்து வச்சுருங்க. அப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா இதோட ஸ்மெல் வந்து நல்லா ரூம் ஃபுல்லாக பரவிட்டு குழந்தைங்களுக்கு தூங்குறதுக்கு கொஞ்சம் ஆஸ்வாசமாக இருக்கும். ஏதாவது மூக்கடைப்பு இருந்தனாலும் நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். குழந்தைங்கன்னு இல்லைங்க, பெரியவங்களுக்கு கூட இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ரூமில் இந்த மாதிரி வைக்கும்போது நல்ல ஒரு ஆஸ்வாசம் கிடைக்கும், ரூமே ஒரு நல்ல ஒரு விக்ஸ் ஸ்மெல் கிடைக்கும், தூங்குறதுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் அயன் பாக்ஸ் ரிப்பேர் ஆகி போனாலோ இல்லைனா நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைனாலோ டக்குன்னு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கிளம்பணும், துணி அயன் பண்ணணும்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
அடிக்கடி இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட உங்கள் கரண்ட் பில்லு மிச்சப்படும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம், அந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்தியாவில் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் கம்ஃபர்ட் இருக்கும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து தண்ணி ரொப்பிக்கோங்க. இந்த மாதிரி ரொப்பிட்டு நல்லா வந்து குலுக்கி எடுத்துக்கோங்க. இந்த லிக்விடை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். நம்ம வீட்டில் சில சமயம் அயன் பாக்ஸ் வந்து ரிப்பேர் ஆயிரும், சில சமயம் கரண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அயன் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் அயன் பண்ணுற துணியை விரிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் உங்கள் கைகளை வச்சே நீங்கள் அயன் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு மெத்தடு. ரெண்டாவது ஒரு மெத்தடு கூட சொல்கிறேன், அதையும் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த கம்ஃபர்ட் தண்ணியை ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி துணிகளை அமர்த்தி கொடுத்தாலே நல்ல ஒரு அயன் பண்ண மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும். நம்ம அவசரத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வேறு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த சைடு நல்லாவே கசங்கி இருக்குது, இந்த சைடு நல்லா அயன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவசரத்துக்கு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் உள்ளங்கையை வச்சு நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அயன் பண்ணிங்க அப்படின்னா அயன் பண்ண மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் மெத்தடுக்கு இந்த மாதிரி குக்கரில் கொஞ்சமாக வந்து சூடு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சூடு தண்ணி காய்ச்சினாலும் பரவாயில்ல, இல்லைன்னா சூடு தண்ணி காய்ச்சிட்டு இதில் ஊற்றினாலும் பரவாயில்ல. நல்ல சூடான தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி சூடு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருங்கலோட பீஸ் கிடைக்கும், இல்லைனா ஜல்லி பீஸ் கிடைக்கும். அது இல்லாதவங்க உங்கள் வீட்டில் இடிகள் எதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இடிகள் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பீஸ் பெரிய கல் இருந்ததுன்னா அதை வந்து வெயிட்டுக்கு போட்டுக்கோங்க, இல்லைனா ஜல்லி பீஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி டைட்டாக வந்து மூடிக்கோங்க குக்கரோட மூடியை. மெயினாக வந்து விசிலை போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சூடு நிறைய நேரத்துக்கு நிற்கும், அயன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 துணி கூட ஈஸியாக வந்து அயன் பண்ணிடலாம். மெயினாக வந்து குக்கரை அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கருக்கு அடியில் ஏதாவது கறி இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களோட துணி வந்து வேஸ்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு மெத்தடே ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் நீங்கள் அயன் பண்ணும்போது நீங்கள் வெளியே கொஞ்சம் நேரம் காய வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமை நீங்கள் மிச்சம் பண்ணணுன்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த குக்கரில் தண்ணி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக கொதிக்க தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் நம்மளுக்கு துணியை வந்து நல்லா அயன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 2-3 துணி வந்து நம்ம எக்ஸ்ட்ராவே அயன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி இழுத்தாலே போதும். நம்ம அயன் பாக்ஸில் எப்படி அயன் பண்ணுவோமோ அதே ஃபினிஷிங் நம்மளுக்கு கொடுக்கும். சூப்பராகவே நம்மளுக்கு அயன் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஷாலெல்லாம் அயன் பண்ணுறோம், இல்லைனா சாரீலாம் அயன் பண்ணுறோன்னா இந்த முனையிலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சுருக்கம் இருக்கும். அது கூட நம்மளுக்கு நல்லாவே வந்து அயன் பண்ணி கொடுக்கும். நம்ம அயன் பாக்ஸில் அயன் பண்ணால் கூட 2-3 தடவை இழுக்க வேண்டியது இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி இழுத்தாலே நம்மளுக்கு அழகாகவே வந்து நல்லா அயன் பண்ணி கொடுக்குது. சூப்பரான மெத்தட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் அயன் பாக்ஸ் ரிப்பேரான சமயத்தில், கரண்ட் இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சமயத்தில் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பார்டர் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒவ்வொன்றா நம்ம அடுக்கிக்கலாம். அடுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு பார்டருக்கும் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் அடுக்கி வச்சுட்டு அயன் பண்ணிங்கன்னா சூப்பராகவே எல்லா பார்டருமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக அயனாகி கிடச்சிரும். நம்மளுக்கு புடவை கூட ஈஸியாக அயன் பண்ணிடலாம், ஷாலு இந்த மாதிரி பெரிய பெரிய துணிகள் கூட ஈஸியாக அயன் பண்ணலாம். நிறைய நேரத்துக்கு நம்மளுக்கு சூடு நிற்கும். இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஃப்ளீட்டெல்லாம் ஜஸ்ட் வந்து அடுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு மொத்தமாக நீங்கள் அயன் பண்ணி பாருங்கள். அடியில் உள்ள ஃப்ளீட் எல்லாமே வந்து கரெக்டாக நம்மளுக்கு அயனாகி கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சுடிதார் டாப்பு ஒரு ஷால் ஃபுல்லாக அயன் பண்ணியிருக்கேன். நான் இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ சூடு இருக்குன்னு பாருங்கள். இனியும் கூட நம்மளுக்கு நிறைய துணி வந்து அயன் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கரண்ட் இல்லாத சமயத்தில், அயன் பாக்ஸ் ரிப்பேர் ஆன சமயத்தில் அவசரத்துக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளீட்ஸ் எல்லாம் கூட அழகாகவே அயனாகி கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம வீடு சுத்தம் பண்ணணும், வீடை மெயின்டைன் பண்ணணும் ரொம்பவே பெரிய விஷயந்தாங்க. அதை எப்படி ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம், டைம் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா டிப்ஸுமே நம்ம தினசரி வேலைகளை எப்படி ஈஸியாக சுலபமாக முடிக்கலாம், டைம் எப்படி சேவ் பண்ணலாம், வீடு எப்படி சுத்தமாக மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது கூடவே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஸ்கூல் விட்டு வரும்போது சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடு துடைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, பக்கெட்டில் தண்ணி எடுப்பீங்க, மாஃபை வந்து 1000 தடவை முக்க வேண்டியது இருக்கும், கழுவ வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல்
ஈஸியாக நம்ம வீடை வாரத்தில் 2 முறை இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலே நம்ம வீடு எப்போவுமே சுத்தமாகவும் பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தேவையான எந்த லிக்யூடாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக லைசால் எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக டெட்டாயில் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் பெனாயிலும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது 3 சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது கூடவே நான் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் அழுக்குகள் வந்து போகிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 கற்பூரம் வந்து பிடிச்சி சேர்த்துக்கிறேன். நம்ம வீடு ரொம்பவே கோயில் மாதிரி நல்ல வாசனையாக இருக்கும் இது சேர்க்கும் போது. இந்த கற்பூரம் கரையிறதுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பு ஃபுல்லாக வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த லிக்யூடை தண்ணியோடு சேர்த்து நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த டைல்யூட் பண்ண தண்ணியை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து சேர்க்க போகிறேன். ஸோ இதுக்கு மேலே ஒரு சின்னதாக வந்து ஓட்டை போட்டுக்கிறேன். இப்படி ஓட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த லிக்யூடை வந்து இந்த பாட்டிலில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த லிக்யூடும் இந்த தண்ணியுமே நம்மளுக்கு போதுமானது. ஒரு வீடு மொத்தமும் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ண முடியும்னா நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக முடியுங்க. நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வீடு மொத்தமும் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி பாட்டிலை வந்து ப்ரெஸ் பண்ணி எல்லா லிக்யூடும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி அடிக்கும்போது மூளை முடுக்கெல்லாம் லிக்யூடை வந்து அடித்து விட முடியும். ஸோ வீடு மொத்தமும் நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி அடித்து விட்டுக்கோங்க. மாஃப் போட்டு நம்ம க்ளீன் பண்ணணும்னா ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா முறையும் நம்ம மாஃப் போய் முக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி லிக்யூடை எல்லா இடத்துலையும் உங்கள் வீடு மொத்தம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன், ஹால், சிட் அவுட்டு எல்லா இடத்துலையும் நான் இந்த லிக்யூடை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இந்த ஒரு பாட்டிலே எனக்கு போதுமானதாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 2 முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீடு எப்போவுமே சுத்தமாக மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ பாருங்கன்னா எல்லா இடத்துலையும் நான் அடிச்சிட்டேன். இந்த ஒரு பாட்டிலே எனக்கு போதுமானது. ஸோ எல்லா இடத்துலையும் என்னால் அடிக்க முடிஞ்சுது. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம நார்மலாக மாஃப் வந்து கொஞ்சமாக தண்ணி நினச்சிட்டு இந்த மாதிரி நம்ம தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா வீடு எப்போவுமே சுத்தமாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ நம்ம இதில் கற்பூரம் சேர்த்துருக்கனால நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீடு எப்போவுமே சுத்தமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எந்த இடத்துல இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸை பற்றி உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்கோ அது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் கஷ்டமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுற வேலை தாங்க. அந்த பாத்திரம் கழுவ வேலையை சுலபமாக நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்திரம் வந்து நல்ல சுத்தமாக நல்ல பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி லிக்யூடு கூட 2 டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்து நம்ம பாத்திரம் வளர்க்கணும் அப்படின்னா பாத்திரம் வந்து நல்ல பளபளன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்திரத்தில் உள்ள தண்ணி வந்து சீக்கிரமாகவே ட்ரை ஆகி கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான டிப் இது. ஸோ நம்ம வீட்டில் உள்ள பாத்திரம் வந்து சீக்கிரம் வந்து ட்ரை ஆகி கிடைக்காது. ஸோ நம்ம கபோர்டில் அடுக்கணுன்னாலும் ரொம்ப டைம் எடுக்கும் ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வினிகரை ஆட் பண்ணிவிட்டு உங்கள் பாத்திரத்தை தேய்ச்சி கழுவி பாருங்கள். உங்கள் பாத்திரம் நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லாவே ட்ரை ஆகி கிடைக்கும். நார்மலாக நுர வர மாதிரி நல்லாவே நுர வரும் இது. இதுக்கப்புறம் நீங்கள் பாத்திரத்தை எடுத்து தேய்ச்சி பாருங்கள். சூப்பராகவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் இப்போ லைவாக உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன். மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் சில்வர் பாத்திரம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் சில்வர் பாத்திரம் எப்போவுமே புதுசு போல் இருக்கும். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணி காட்டுறேன். வாஷ் பண்ணி காட்டும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா வந்து சூப்பராக பளிச்சுன்னு ஆயிரும். நல்ல மெனுமெனுன்னு இருக்கும். நம்ம புதுசாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், 2 பாத்திரத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நல்லாவே வந்து நம்மளுக்கு பளிச்சுன்னு ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தண்ணி வந்து சீக்கிரமாகவே ட்ரை ஆகி கிடச்சிரும். இது நான் வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகலை. நான் வாஷ் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே நம்மளுக்கு வடிஞ்சு கிடச்சிருக்கு. 1 நிமிஷம் கூட இருந்துச்சுன்னா நல்லாவே வந்து ட்ரை ஆகி கிடைக்கும். நம்ம சீக்கிரமாகவே கபோர்டில் அடிக்கிடலாம். நம்ம பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா உப்பு விளக்கு ஏற்றுறது வந்து ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க, மண் பிளேட்டு. அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சுட்டு அந்த பெரிய விளக்கு ஃபுல்லாக கல்லுப்பு நிரப்பிடுங்க. அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு அர்ச்சனை அரிசி போட்டுட்டு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு விளக்கேற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து குலதெய்வ விளக்கேற்றுறது ரொம்பவே நல்லது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பானையில் வந்து ஃபுல்லாக வந்து மஞ்சள் தடவிட்டு அதுக்குள்ளே வந்து தவிடு வந்து நிரப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் துணியில் வந்து 11 காயின் வந்து போட்டு நீங்கள் முடிச்சு போட்டுட்டு குலதெய்வத்தை நினச்சி உள்ளே வைங்க. 11 காயின் சேர்க்குறது வந்து 1 ரூபா காயின், 10 ரூபா காயின், 5 ரூபா காயின், ஏதாவது ஒரு காயின் வந்து ஒரே ரகத்தில் உள்ள காயின் வந்து 11 காயின் வந்து நீங்கள் உள்ளே போட்டுட்டு டெய்லியும் வந்து இந்த மாதிரி அகல் விளக்கு நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வம் வந்து சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். உங்கள் கஷ்டங்களும் சீக்கிரமாகவே தீரும். இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும்.
நம்ம வீட்டில் வேர்க்கடலை தோல் எடுக்கிறோம் அப்படின்னா கிச்சன் மொத்தம் ஆயிருங்க, கீழே மொத்தம் சிந்திரும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே சிந்தாமல் ஒரு தோல் கூட கீழே விழாமல் நம்ம எப்படி இது வந்து தோல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கடலையை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இந்த மாதிரி கர்ச்சிஃபில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்கள் கைகளை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது அந்த தோலெல்லாம் வந்து அப்படியே வந்து அந்த கர்ச்சிஃப்லேயே கலெக்ட் ஆயிரும். தோலும் நல்லா வந்து உறிஞ்சி வரும். ஸோ பாருங்கள், நல்லா வந்து தோல் வந்து உறிஞ்சி வந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் கூட நீங்கள் கசக்குனீங்க அப்படின்னா நல்லா வந்து உறிஞ்சி வந்துடும். தோல் தனியாக, கடலை தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம வீட்டில் பூரி எடுக்கிற கரண்டி இந்த மாதிரி இருக்கும், அது வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் சின்ன கரண்டியாக இருந்தால் அது எடுத்துக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருக்குது. ஸோ சின்ன கரண்டியாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கடலையை சேர்த்துட்டு இந்த மாதிரி சலிக்கும் போது தோல் தனியாக, கடலை தனியாக வரும். கடலை கொஞ்சம் உடஞ்சிருந்தனால கொஞ்சம் எனக்கு வந்து கீழே போயிருச்சு. இதில் சின்ன ஓட்டையில் உள்ள கரண்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து அதிலே கலெக்ட் ஆயிரும், தோல் தனியாக வந்துடும். நம்ம இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் கூட நம்மளுக்கு தூசி வந்து கீழே விழவே செய்யாது. கடலை தனியாக, நம்மளுக்கு தோல் தனியாக வந்து செப்பரேட்டாக எடுத்துடலாம். நம்ம சட்னி செய்யும் போது இல்லைன்னா ஸ்வீட் செய்யும் போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ஸ்பீடாகவே நம்மளுக்கு எடுத்துடலாம். ஒரு தோல் கூட நம்மளுக்கு கீழே சிந்தாது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்வீட் செய்யும் போதோ இல்லைனா வந்து சட்னி செய்யும் போது இந்த வந்து வேர்க்கடலை வந்து தோல் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அந்த டிப்பை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்து தோல் எடுத்துடலாம். இந்த வேர்க்கடல் வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து ஸ்வீட் ரெசிபி வந்து செஞ்சு காட்ட போகிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வேர்க்கடலை சாப்பிடாத குழந்தைங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 2 கப் வந்து அவல் சேர்த்துக்கலாம். அவல் சேர்க்கும் போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே விருப்பப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா இந்த அவல் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் 1 கப் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யும் தேங்காவும் அந்த அவலும் சேரும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நான் வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். 1லேருந்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்படி வறுக்கும் போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து வறுப்பட்டு வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது வந்து ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழம் சேர்க்க போகிறோம். குழந்தைங்க வந்து வாழைப்பழமும் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நான் இதில் ஒரு ஏத்தம்பழம் தான் வெட்டி சேர்க்குறேன். உங்கள் ஊரில் வந்து இந்த பழத்தை என்னென்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இதை ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்க. இதை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தை 1 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வாழைப்பழத்தை வறுத்து செய்யும் போது நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். சாப்பிடாத குழந்தைங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வறுத்த வாழைப்பழத்தை நம்ம எடுத்து வச்சிருக்க அவலில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பழமும் அவளும் நல்லா வந்து சூடாறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே தான் நம்ம பொடிச்செடுக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு கட்டியாக கிடைக்கும். ஸோ இதை என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு பேனில் திருப்பியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஸ்வீட்னஸுக்கு வந்து சுகர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நான் வந்து வெல்லம் தான் உருக்கி வச்சுருக்கேன், அது வந்து 2 கப் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள் ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்து அந்த வெல்லம் நல்லா வந்து அப்சர்வ் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு நெய் சேர்க்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்வீட் வந்து நல்லா உருண்டு இந்த பேன்லேருந்து விட்டு அழகாக வந்து இந்த மாதிரி வரும். ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம ஸ்வீட்டை வந்து இறக்கிடலாம். இப்போ இந்த ஸ்வீட் வந்து சூப்பராகவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து செட் பண்ணிடலாம். அதுக்கு 2 டிஃபன் பாக்ஸில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்படி நம்ம நெய் தடவி வைக்கும் போது இந்த ஸ்வீட்டை வந்து ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து அதுலேருந்து டிமோல்ட் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கு வேண்டி இப்படி அடியில் வந்து நெய் தடவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஸ்வீட்டை வச்சிடலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் நல்லாவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக தண்ணி நினச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு கடையிலேருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அதில் என்ன சேர்த்துருக்குன்னு கூட தெரியாது, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாழைப்பழம் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கோம், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வாழைப்பழமும் அந்த வேர்க்கடலையும் சேர்த்துருக்கனால ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாஷிங் மிஷின் லிக்யூட் தேவையே இல்லைங்க. இதே மாதிரி 5 ரூபா டவ் பாக்கெட் ஷேஷே இருந்தாலே போதும், நம்மளோட வீட்டில் இருக்க துணிகளை வாஷ் பண்ணிடலாம்.
உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஷேஷே பேக்கெட் இருந்தனா அதை எடுத்துக்கோங்க, இல்லைனா ஷாம்பு கண்டிஷ்னர் அது ரெண்டுமே எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற அளவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 ரூபா பேக்கெட் வந்து டவ்வில் வந்து ஷாம்புவும் கண்டிஷ்னரும் நம்மளுக்கு சேர்ந்தே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஷாம்பு கண்டிஷ்னர் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பேக்கெட்டை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த பேக்கெட் இல்லைன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஷாம்புவும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கண்டிஷ்னரும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஷாம்புயும் கண்டிஷ்னரையும் ஒரு பாட்டிலில் நான் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி ஒரு பாட்டில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 5 ரூபாலே நம்மளோட துணிகளை வந்து ஈஸியாக வாஷ் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷாம்புவும் கண்டிஷ்னரும் சேர்த்ததுக்கப்புறம் இதே மாதிரி சோடா பொடி வந்து எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி கையில் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3/4 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த பேக்கிங் சோடா நம்ம சேர்க்கறதுனால நம்மள துணிகளை வந்து ஈஸியாக வந்து சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம முக்கியமாக ஒரு பொருளை சேர்க்க போகிறோம். நம்ம வீட்டில் சோறு வடிச்சிட்டு கஞ்சி தண்ணி வந்து வேஸ்ட்டாக கீழே தான் ஊற்றுவோம். ஸோ அதில் வந்து 1 கப் எடுத்துகிட்டு இது கூட நான் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம கஞ்சி தண்ணி சேர்க்கறதுனால நம்ம துணிகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இது சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது நம்மளுக்கு மிக்ஸ் ஆயிரும். ஜஸ்ட் நம்ம இப்படி ஷேக் பண்ணும்போது கீழே வந்து மிக்ஸ் ஆகாமல் இருந்தது அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஏதாவது ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஏதாவது போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அடியில் ஏதாவது ஷாம்பு ஏதாவது தங்கியிருந்ததுன்னா அது எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடச்சிரும். அவ்வளோதாங்க, நம்மளோட மிஷின் லிக்யூட் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. வெறும் 5 ரூபா செலவில் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு துணியை வந்து துவைச்சி எடுக்கலாம். நம்ம ரெடி பண்ண லிக்யூடில் 15லேருந்து 20 துணி வரைக்கும் நம்ம தாராளமாக துவைச்சி எடுக்கலாம். சூப்பராகவே வாஷ் பண்ணி கிடைக்கும். இந்த லிக்யூடை வச்சு ஒரு நாளைக்குள்ள துணியை கண்டிப்பாக உங்களால் வாஷ் பண்ணி எடுக்க முடியும். இதே மாதிரி டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொத்தமாக ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியாது. அன்னன்ன நாளைக்குள்ளே கஞ்சி தண்ணி வச்சு அன்னன்ன நாளைக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லிக்யூடை வச்சு வாஷ் பண்ணும்போது அழுக்கு போகுமான்னு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக அழுக்கு போகுங்க. எங்கள் பிள்ளைங்களோட யூனிஃபார்ம்லாம் இதில் போட்டிருக்கேன். அந்த காலர்லாம் நிறையவே அழுக்கு இருக்கும். அது எப்படி வந்து ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு லைவாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் மிஷினை வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணும்போது சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு தண்ணி வந்து ரொம்பவே குறைவாக வரும். அது வந்து கவனமாக நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அப்படி வந்ததுன்னா நம்மளுக்கு கரண்ட் பில்லு அதிகமாகவே வரும். இப்படி பார்த்தீங்கன்னா மிஷின் பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்கும். அதை நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணி நம்ம போட்டுக்கணும். மிஷினுக்கு தண்ணி போகிற இன்லெட்டுக்குள்ளே தான் இது இருக்கும். அதை நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இன்லெட்டை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் துணிகளை வாஷ் பண்ணி பாருங்கள். தண்ணி வந்து ஸ்பீடாகவே வரும். அடிக்கடி இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாதத்தில் ஒரு முறையாவது இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி வந்து வரதில் பிரச்சனையே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மிஷினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் இருக்கும். அதையும் அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த 2 மெத்தடை நீங்கள் அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டாலே உங்களுக்கு கரண்ட் பில்லு அதிகமாகவே வராது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து துணியில் வந்து அழுக்கு எதுவுமே பிடிக்காது. பார்த்தீங்கன்னா நம்ம கஞ்சி தண்ணி சேர்த்துருக்கனால இந்த மாதிரி தண்ணி வரும்போது ரன்னிங் வாட்டரில் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அலசி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த துணிகளுக்கு மேலே அந்த கஞ்சி தண்ணி வந்து ஒரே இதில் பிடிக்காது. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் துணிகளுக்கு மேலே ஊற்றுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து தண்ணியில் காட்டி நீங்கள் இந்த மாதிரி அலசி விட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து அது வந்து கரைஞ்சிரும். ஸோ நம்ம எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூனிஃபார்த்தில் பார்த்தீங்கன்னா காலரில் வந்து கொஞ்சம் கூட அழுக்கே இல்லை, எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம துணிகளும் சூப்பராகவே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ரீசரில் வச்ச மீன் வந்து இந்த மாதிரி கட்டியாயிரும். டக்குன்னு எடுத்து சமைக்கணுன்றப்ப சமைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி உப்பை கொஞ்சமாக நீங்கள் தூவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மீன் வந்து டீஃப்ரீஸ் ஆகி சீக்கிரமாகவே வந்துடும். நம்மளுக்கு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லைனா காலையில் ஸ்கூலுக்கு சமைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சமயத்தில் எடுக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உப்பை வந்து லேசாக தடவி விட்டுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே டீஃப்ரீஸ் ஆகி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செராமிக் கப்பெல்லாம் இருக்கும். அதில் நிறையவே வந்து கரை பிடிச்சிருக்கும். டீ குடிக்கிற கப்பில் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து கரை இருக்கும். அது மாதிரி இல்லாமல் நம்ம குழம்பு வந்து பரிமாறுறதுக்கு வச்சுருக்க செராமிக் பவுல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கரை பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் கல்லுப்பும் லிக்யூடும் போட்டு இந்த மாதிரி ரப் பண்ணி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள கரைகள் வந்து சுத்தமாகவே உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். நான் யூஸ் பண்ணுற இதில் வந்து உங்களுக்கு கரை இல்லை, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இப்படி காமிச்சிருக்கேன்.
நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுற யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் வந்து நிறையவே வந்து கிருமிகள் வந்து இருக்கும். ஸோ நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி கல்லுப்பு லிக்யூடும் சுடு தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரை முக்கி ஒரு 1/2 hour வச்சிட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது கிருமிகள் இருந்ததுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ரிமூவ் ஆகி வந்துடும். நீங்கள் டெய்லி இல்லைனா 2 days ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இதை மாதிரி நீங்கள் டிப் பண்ணி வச்சுட்டு காலையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணி எடுத்திருக்கோம். அதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ரூபா பாக்கெட் வந்து ஷாம்பு போட்டிருக்கேன். ஒரு பிடி வந்து கல்லுப்பு வந்து இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம கடையில் வாங்குகிற துணிகளில் வந்து சில துணிகள் வந்து நல்லாவே வந்து சாயம் போகும். ஸோ அந்த மாதிரி சாயம் போகிற துணிகளை இந்த மாதிரி நம்ம கல்லுப்பு ஷாம்பும் போட்டு இந்த மாதிரி தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா முக்கி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சிட்டு நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு எப்பயும் நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வேறு துணிகளில் எந்த ஒரு கரையும் படாது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஜெக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய வந்து கரை பிடிச்சி போயிடும். பாத்ரூமில் யூஸ் பண்ணுறது வந்து நல்ல வெளுவெளுன்னு இருக்கும் உள்ள. அந்த மாதிரி வெளுவெளுப்பு மாறுறதுக்காக இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த விழுவிழுப்பு தன்மை வந்து கண்டிப்பாக வந்து மாறி கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம். ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கம்ஃபர்ட் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம பாத்ரூமில் வாஷ் பேஷன்லலாம் பார்த்திங்கன்னா இந்த பைப்பெல்லாம் வந்து நல்லா வந்து கலர் சேஞ்சாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பொடியை வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். நல்லாவே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாஷ் பேஷன்லாம் இந்த பொடியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்ல ஒரு நறுமணமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொடியை வந்து நம்ம பாத்ரூமில் ஒரு சைடாக வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாகவும் கூட இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தது பைப்புக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லாவே க்ளீனாகி கிடைக்கும். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் விழுவிழுன்னு இருக்கும். எப்பயும் வந்து தண்ணி வந்து பட்டுட்டே இருக்கும். குழந்தைங்க வந்து ஸ்கூல் கொண்டு போகிற பாட்டில் பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் வந்து இந்த மாதிரி கல்லுப்பு போட்டுட்டு 1 டேக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குலுக்கி ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து வாஷ் பண்ணி கொடுத்து குழந்தைங்களுக்கு விட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு பேர்ட் ஸ்மெல் கூட வரும். அதெல்லாமே ரிமூவ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே ஏதாவது ஒரு விழுவிழுப்பு தன்மை இருந்ததுன்னா கூட அது எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகி கிடச்சிரும். நல்ல ஒரு சுத்தமான ஒரு ஃபீல் கிடைக்கும். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. எல்லா ஸ்மெல்லுமே ரிமூவ் ஆயிரும். ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் ஃப்ளாஸ்கில் கூட இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த டிப்பு வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். மேலே உள்ள பாகம் கீழே உள்ள பாகமும் கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிராம்பை வந்து இந்த மாதிரி சொருகி விட்டுக்கிறேன். கிராம்போட மணமும் வெங்காயத்தோட மணமும் கொசுகளுக்கு பிடிக்கவே செய்யாது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு 4 குச்சி தேவை. அதுக்கு நான் 2 ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தென்னங்குச்சி கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வந்து மெழுகுவர்த்தி எடுத்துருக்கிறேன். அது இன்னொரு பாகம் நம்ம வெங்காயம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்காக நடுவில் வந்து கொஞ்சமாக வந்து குழி எடுத்துக்கிட்டு இந்த மெழுகுவர்த்தி வந்து செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டிக்கை வந்து 4 சைடும் நம்ம குத்திக்கணும். இந்த கிராம்பு குத்தி இருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தில் நம்ம இந்த 4 சைடும் இந்த மாதிரி குத்திக்கலாம். குத்துனதுக்கப்புறம் இதை அப்படியே கமத்தி அதில் வந்து சொருகணும். இந்த மெழுகுவர்த்தி வந்து நிற்கலை அப்படின்னா நீங்கள் வெட்டின வெங்காயத்தோட பீஸ் இருக்கு இல்லையா, அது நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இந்த மெழுகுவர்த்தி விடாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாகத்தில் உள்ள அந்த வெங்காயத்தை இந்த மாதிரி சொருகி விட்டுட்டிங்க அப்படின்னா ரெடி ஆயிரும் நம்மளோட கொசு விரட்டி. இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். எரியும் போதும் சூப்பராக இருக்கும். இது நிற்கிறதுக்காக ஒரு சின்ன வந்து கொட்டாங்குச்சி வந்து வச்சுக்கிறேன். இந்த வெங்காயமும் ஸ்டாண்டாக நிற்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எங்கே தேவையோ இதை கொண்டு போய் நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக நம்ம இது வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொளுத்துனதுக்கப்புறம் அந்த வெங்காயமும் அந்த கிராம்பும் அந்த மெழுகுவர்த்தியில் எரிஞ்சு நல்லாவே ஒரு புகை வருது உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வந்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் கொசுங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. நம்ம இது எங்கெல்லாம் வைக்கிறோமோ அந்த இடத்துல கொசு வரவே செய்யாது. நல்ல ஒரு புகை வருது உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் டிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மண் பிளேட்டில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு பிளேட்டு கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக நம்ம பல் துலக்கிற பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போல்லாம் வந்து வெளியெல்லாம் வந்து கொசுவத்தி வாங்கணும் அப்படின்னா நல்லாவே ரேட்டும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நிறைய கெமிக்கல்ஸ் கலந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாக. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். காஃபி பொடி தான் சேர்க்க போகிறோம். காஃபியோட மனம் வந்து சுத்தமாக வந்து ஈக்களுக்கும் கொசுக்களுக்கும் சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. ஸோ இதில் வந்து கொசு விரட்டுறதும் இல்லாமல் ஈயும் வந்து நம்மளுக்கு வரவே செய்யாது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு பாதி கற்பூரம் வந்து பொடிச்சு இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம விளக்கேற்றுற திரியை வந்து இதை நல்லா வந்து இதில் வந்து டிப் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் விளக்கேற்றி வச்சு பாருங்கள். இந்த திசைக்கே வராது, ஈயும் கொசுக்களும் ஓடியே போயிடும். ஸோ உங்கள் வீட்டில் சிம்பிளான மெத்தடில் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க இருக்கவங்க வீட்டில் இந்த மாதிரி டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் கொசுக்களையும் ஈக்களையும் வந்து உங்கள் வீடை விட்டு விரட்டிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டிப்புக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 2 டிஷ்யூ பேப்பர் தான் தேவை. நம்ம எல்லார் வீட்லேயும் டிஷ்யூ பேப்பர் வந்து கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக வந்து காஃபி பவுடர் வந்து தூவிட்டு நம்ம ப்ரெட்டில் வந்து ஜாம் தடவுற மாதிரி தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு கற்பூரம் வந்து தேவை நம்மளுக்கு. ஒரு கற்பூரத்தை பாதியை வந்து உடச்சிக்கோங்க. அதிலிருந்து பாதி கற்பூரத்தை எடுத்து நம்ம இந்த டிஷ்யூ பேப்பருக்கு மேலே நல்லா வந்து நசுக்கிட்டு சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கு மேலே இனி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன மெத்தடு செஞ்சோமோ அதே தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக காஃபி பவுடர் திருப்பியும் வந்து தூவிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. காஃபியோட மனம் வந்து சுத்தமாக வந்து கொசுக்களுக்கு பிடிக்கவே செய்யாது. இது ஈஸியான மெத்தடும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம மீதி இருக்க கற்பூரத்தையும் போட்டுட்டு மேலேருந்து கீழே நல்ல டைட்டாக வந்து ரோல் பண்ணி கொண்டு வாங்க. நல்ல டைட்டாக ரோல் பண்ணணும், லூஸாக விடக்கூடாது. நல்ல டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் வந்து வச்சுருங்க. இதை வச்சுட்டு கொளுத்தி பாருங்கள், சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த காஃபியோட மனம் சுத்தமாக கொசுக்களுக்கு பிடிக்காமல் அந்த இடத்த விட்டே போயிடும், இந்த திசைக்கே வராது. ஸோ இது ஒரு பிளேட்டில் வச்சுட்டு 2 சைடு முனையிலையும் நம்ம தீ கொளுத்தி விட்டுறணும். கொளுத்தி விடும்போது அந்த உள்ள காஃபியும் கற்பூரமும் எரிஞ்சு நல்ல ஒரு வாசனையும் புகையும் வரும். இந்த தீ வந்து அணையும் போது நீங்கள் நெக்ஸ்ட்டு கொளுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா திருப்பும் வந்து புகைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு புகையும் கிடைக்கும், கொசுக்களும் வரவே செய்யாது. நம்மளுக்கு ஒரு வாசனையாக தான் இருக்கும், ஆனால் கொசுக்களுக்கு இந்த வாசனை வந்து பிடிக்கவே செய்யாது. ஸோ நம்மளுக்கு வந்து வாசனை வந்து வீட்டில் வந்து இருக்க மாதிரியும் இருக்கும், கொசுக்களும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிப்புக்கு இதில் கொஞ்சமாக வந்து கிராம்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து நசுக்கி எடுத்துக்கணும். நீங்கள் மிக்சியில் போட்டு பொடிக்கிறதா இருந்தாலும் பொடிச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு இடிகள் வச்சு நல்லா பொடிச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பாத்திரம் இருக்கும், அது அடுப்பில் வச்சுட்டு 2 மெழுகுவத்திரி வந்து நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் பர்த்டேக்கு ஏதாவது மெழுகுவத்திரி வாங்கினது மிச்சம் இருந்தால் கூட அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருகினதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இடித்து வச்சுருக்க அந்த கிராம்பும் அந்த பூண்டையும் சேர்த்து நல்ல இந்த மெழுகுவத்திரியில் அந்த சாறு இறங்குற வரைக்கும் நம்ம சிம்மில் வைக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு தான் செய்யணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து காஃபி பொடி யூஸ் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக வந்து சாம்பிராணி போட்டுக்கிறேன், கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 மெழுகுவத்திரி கூட சேர்த்து நான் உருக்கிக்கிறேன். நம்ம இதை அதிகமாக செஞ்சு வைக்கும்போது ஒரு வாரத்துக்கு வரும் நமக்கு. இதுலேயும் உங்களுக்கு அதிகமாக செய்யணுன்னா இதுலேருந்து நீங்கள் டபுள் குவான்டிட்டி வந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா உருக்குனதுக்கப்புறம் நான் அகல் விளக்கில் மாற்றிக்கிறேன். நீங்கள் வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கினாலும் பண்ணிக்கலாம் அதிகமாக செய்யும்போது. ஸோ இதோட அந்த கசடு வந்து நம்ம எடுத்து தூர போட்டுறணும். அது வந்து நம்ம இதில் மெழுகுத்திரியில் இருந்தது அப்படின்னா அது எரியறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இது வேஸ்ட்டாக கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் கொட்டி கிடந்தது, அதையும் நான் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம செட் பண்ண விடணும். நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சு எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே செட் ஆயிரும். இல்லைன்னா ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லாவே செட் ஆகி வந்திருக்கும்.
ஸோ இதை நம்ம கொளுத்தி எந்த இடத்துல வேணுமோ வச்சுக்கலாம். இது வைக்கிற இடத்துல கொசுக்கள் வரவே செய்யாது. இது நம்மளுக்கு உருகி அதிலே இருந்து நம்மளுக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். நிறைய நாளைக்கு வரும். ஈவினிங் சமயம் ஆகும்போது இந்த மாதிரி நீங்கள் கொளுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா கொசுக்கள் வந்து வீட்டில் வரவே செய்யாது. இந்த டிப்பில் எந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியும் பாருங்கள். ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட் வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பணம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு லைசால் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஷேப்பில் எந்த பாட்டில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 13.5 சென்டிமீட்டரும் வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 சென்டிமீட்டரும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நாலா பக்கமும் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம அந்த ஃபேனோட லீஃப் வந்து உள்ளே போகிறதுக்குள்ள மெஷர்மெண்ட் தான் நான் சொல்கிறேன். இந்த அளவில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாட்டில் எடுக்கும்போது கொஞ்சம் கனமான பாட்டிலாக எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸான பாட்டிலாக எடுத்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நைஃபை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கட் பண்ணும்போது ஒரு விண்டோ மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் 4 சைடும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நம்மளுக்கு கட் பண்ணும்போது ஒன் சைடு வந்து இந்த மாதிரி விண்டோ கிடைக்கும். நம்மளுக்கு மறு சைடும் இதே அளவில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு வேண்டி நான் நைஃபை வச்சு ஒரு சைடில் உள்ளதை நான் மார்க் பண்ணுறேன். இந்த சைடு மார்க் பண்ணும்போது அந்த சைடு கொஞ்சம் நம்மளுக்கு மார்க்கிங் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு அதே மாதிரி அளந்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் அதே மாதிரி மறு சைடும் நீங்கள் இந்த மாதிரி விண்டோ வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். 2 சைடும் விண்டோ ஃபார்ம் பண்ணாதான் நம்ம இந்த மெத்தடை செய்ய முடியும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் நம்மளுக்கு 2 விண்டோ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஸ்டிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் அதுக்கு வந்து மாப் ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். எனக்கு பழசாக ஒரு மாப் ஸ்டிக் கிடந்தது. உங்கள் வீட்லேயும் பழசாக எதாவது மாப் ஸ்டிக் கிடக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைனா வேறு இதே மாதிரி ஹைட்டான ஸ்டிக் எதாவது இருந்தனாலும் எடுத்துக்கோங்க. இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு ஓட்டை போட்டுக்கிறேன். நீங்கள் என்ன ஸ்டிக் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் சின்ன ஓட்டையை போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக ஃபிக்ஸாக நிற்கும். இப்போ இதை மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணது மேக்ஸிமம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் வந்து ரப்பர் பேண்டு யூஸ் பண்ணி அந்த சைடு வந்து கொஞ்சம் ரப்பர் பேண்டு போட்டுக்கிறேன். அப்போ கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணும்போது பாட்டில்லேருந்து அந்த ஸ்டிக்கு வந்து கலந்து வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டிக் வச்சு ரெடி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போன சாக்ஸ் தான். வீட்டில் வந்து நிறைய சாக்ஸ் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கும். கலர் போய் அது மாதிரி எலாஸ்டிக் போய் நிறைய சாக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சாக்ஸை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த விண்டோவோட 2 சைட்லேயும் நம்ம சாக்ஸை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நடு சைடு வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும் நம்மள ஃபேனோட லீஃப் போகிறதுக்காக. அதனால் 2 சைடும் நம்ம சாக்ஸை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்டை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து கெட்டிக்க போகிறேன். நீங்கள் ரப்பர் பேண்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது கயிறு வச்சு கூட கெட்டிக்கலாம். நான் ரப்பர் பேண்டு வச்சு 2 சைடும் நான் கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கிறேன், அந்த சாக்ஸ் வந்து கீழே விழாத மாதிரி. இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டிங்க அப்படின்னா சாக்ஸ் வந்து கீழே விழாமல் அதிலே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கெட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. உங்கள் வீட்டில் சும்மா கிடக்கிற பாட்டில் இருந்ததுன்னா கீழே தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைசால் பாட்டிலும் இல்லைங்க, இந்த மாதிரி ஷேப்பில் எந்த பாட்டில் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ரப்பர் பேண்டையும் நம்ம கெட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாப் ஸ்டிக்கும் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே தூக்கி போடாதீங்க வேஸ்ட்டில். ஸோ நம்ம சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். டைம் கிடைக்குமோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபேன் க்ளீனிங் ஸ்டிக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட ஃபேனை க்ளீன் பண்ண வேண்டியது தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லீஃப் வந்து உள்ளே போகிற அளவுக்கு கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபேனை எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் வந்து ரொம்பவே டஸ்ட்டாக இருக்குது. மேல் பாகம் பார்த்தீங்கன்னா நிறையவே டஸ்ட் இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா மேல் பாகம் கீழ் பாகம் எல்லாமே க்ளீனாகி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டஸ்ட்டு எதுவுமே கீழே விழாது, எல்லாமே அதுலேயே கலெக்ட் ஆயிரும். ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நிறைய விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நம்மளோட ஃபேனும் க்ளீனாகவும் நம்மளோட காசும் மிச்சப்படும். நான் ட்ரை பண்ண மெத்தட்லேயே ரொம்பவே சூப்பரான மெத்தடும் கூட தான் இது. ரொம்பவே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஃபேனு மேலே ஏறி நின்று க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம கீழே நின்ன வாக்கிலே இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம ஈஸியாகவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதை க்ளீன் பண்ணிவிட்டு டஸ்ட்டை காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் ஆகிருக்குன்னு. ஒரு டஸ்ட்டு கூட நம்மளுக்கு கீழே விழலை. என் ஃபேனில் கொஞ்சம் டஸ்ட்டு குறைவாக இருந்து அதனால் கம்மியாக இருக்குது. இருந்த டஸ்ட்டு எல்லாமே வந்துருச்சு இதில். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் இது. கற்பூரம் வந்து இந்த மாதிரி நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ரொம்ப நாளைக்கு வந்து லாங் லைஃபாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கற்பூரத்தில் 1 கிராம்பு 1 மிளகு போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா கற்பூரம் உடஞ்சும் போகாது, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் என்றைக்குமே இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கோம். டிஷ்யூ பேப்பரில் ஒரே ஒரு கற்பூரத்தை இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு பொட்டலை மாதிரி நம்ம வந்து பொதிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பொட்டலத்தை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் அரிசி டப்பா இருக்கும். அரிசி டப்பாவில் புழு பூச்சி வண்டு எல்லா பிரச்சனையுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கற்பூரத்தோட பொட்டலத்தை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. அரிசி வந்து லாங் லைஃப் நம்மளுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டலத்தை நம்ம பீரோவில் கூட வைக்கலாம். இந்த மாதிரி துணிங்களுக்கு அடியில் வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும். பீரோ எப்பவும் திறக்கும் போது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்புக்கு இதே போல் ஒரு கற்பூரம் எடுத்திருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செவுறு ஓரங்களில் நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா எறும்பு தொல்லைகள் எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சன் சைடில் வந்து ஒரு மாதிரிப்பட்ட பவுடர்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி கற்பூரத்தை நீங்கள் பொடிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா கற்பாம்பூச்சி கூட வராது. கற்பாம்பூச்சி எறும்போட தொல்லைகள் எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மண் பிளேட்டை வந்து எடுத்திருக்கேன். மண் பிளேட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டீல் பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கற்பூரத்தை நல்ல எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திரி வச்சு நீங்கள் ஏற்றும் போது நீங்கள் ஈவினிங் சமயத்தில் இந்த மாதிரி ஏற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா கொசுவோட தொல்லை எதுவுமே இருக்காது. எங்கெல்லாம் கொசு வருதோ அந்த இடத்துலலாம் இந்த விளக்கை கொண்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கொசு ஒன்று கூட உள்ளே வராது. ஸோ இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மழை காலத்தில் இந்த டிப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொசு கூட உங்கள் வீட்டில் வராது. நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து நான் ஹேண்ட் வாஷ் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் விம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு க்ளீனிங் லிக்விடாக இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு கற்பூரத்தை வந்து நான் பொடிச்சு போட்டுக்கிறேன். இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா கிச்சன் நம்ம யூஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் குக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டரில் நீங்கள் தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும், நல்ல ஒரு க்ளீனிங்கும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து குக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. கவுண்டர் டாப்பு, ஸ்டவ்வு, அது மாதிரி எல்லா இடங்கள்லையும் நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கிச்சன் நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும், நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைனிங் டேபிளும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஈக்களோட தொல்லைகளும் இருக்காது, நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும், நல்ல க்ளீனாகவும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போது நம்ம வீட்டில் விளக்கேற்றுவோம் இல்லையா, அந்த திரி வந்து எடுத்திருக்கேன். இந்த திரி பார்த்திங்கன்னா நம்ம சில சமயத்தில் வந்து வீட்டில் நிறைய விளக்கேற்றுவோம். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய விளக்கேற்றுவோம். அந்த மாதிரி சமயத்தில் வந்து சட்டுன்னு வந்து திரி பற்றிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கற்பூரத்தை மேஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முனைகளில் வந்து தேய்ச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா சட்டுன்னு வந்து நம்மளுக்கு பற்றிக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் முக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை பற்ற வச்சாலே சட்டுன்னு வந்து தீ வந்து பிடிச்சிக்கும் அந்த திரியில். ஸோ நிறைய நேரம் நின்று வந்து விளக்கேற்ற வேண்டாம். நிறைய விளக்கேற்றும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கரண்டியில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கற்பூரத்தை வந்து மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணணும். இந்த ஆயிலை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தலைவலி இருக்கும்போது, நெஞ்சு சளி இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் முட்டு வலி இருக்கும்போது இந்த எண்ணெயை நீங்கள் தடவினீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வலி எங்கே போகுதுன்னு தெரியாது, அவ்வளோ தூரத்துக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஆயில் இது. குழந்தைங்களுக்கு வந்து நெஞ்சு சளி வந்து அதிகமாகவே இருக்கும்.
அந்த மாதிரி சமயத்தில் குழந்தைங்க சில சமயம் டேப்லெட் போட மாட்டாங்க, சில சமயம் விக்ஸ் தடவுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த எண்ணெயை நீங்கள் தேய்ச்சி விட்டு பாருங்கள். அவங்களுக்கு எந்த ஒரு எரிச்சலுமே இருக்காது, நெஞ்சில் உள்ள சளி அப்படியே கரைஞ்சி போகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தலைவலி இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். முட்டு வலி இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்வீங்க, ரொம்ப களைப்பாக இருக்கும் முட்டி. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த எண்ணெயை நீங்கள் உங்கள் முட்டியில் தடவி பாருங்கள், ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நான் சொல்கிற டிப்பில் எந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஒரு கற்பூரத்தை வச்சு நான் இதை கொளுத்திக்க போகிறேன். இப்படி நம்ம கொளுத்தி நம்ம வீட்டில் வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஈவினிங் சமயத்தில் ஒரு 6 மணிக்கு மேலே நடு ஹாலில் இந்த மாதிரி நீங்கள் கொளுத்தி வச்சுருங்க. அப்போவே அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஏலக்காய்க்கு பதிலாக நீங்கள் பே லீஃப் கூட ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய், கற்பூரம், பே லீஃப் 3த்தையுமே சேர்த்து நீங்கள் கொளுத்தி பாருங்கள், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஊதுபத்தி வச்சு என்னெல்லாம் டிப் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 ஊதுபத்தி வந்து எடுத்திருக்கேன். அதை ஒரு பேப்பரில் நம்ம போட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டும் போது அந்த குச்சிலேருந்து அந்த ஊதுபத்தி எல்லாமே கலந்து வந்துடும். ஸோ அந்த குச்சியை வந்து தனியாக எடுத்துக்கோங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு சந்தனக்கட்டியை வந்து இந்த மாதிரி நான் மேஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கற்பூரத்தை இதுக்கு மேலே மேஷ் பண்ணிக்கிறேன். மேஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பொடியை. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வீட்டில் சும்மா ஒரு டப்பா கிடக்கும், எந்த டப்பாவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு இந்த மூடிக்கு மேலே நம்ம அங்கங்கே ஹோல் போட்டு விட்டுக்கலாம். இந்த ஊதுபத்தி, சந்தனம், கற்பூரம் இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மனம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஹோல் போடும்போது உள்ளே இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை வந்து வெளியே வரும். உங்களுக்கு எங்கே வேணால் இதை வச்சுக்கலாம். நீங்கள் சாமி ரூமில் கூட வச்சுக்கலாம், கிச்சனில் வச்சுக்கலாம், ரூமில் வச்சுக்கலாம், எங்கே வேணால் இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நல்ல ஒரு வாசனை இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஊதுபத்தி வந்து சட்டு நம்மளுக்கு வந்து எரிஞ்சு தீர்ந்து போயிடும். அந்த மாதிரி எரிஞ்சு போகாமல் இருக்க இந்த மாதிரி ஊதுபத்தியை கொளுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் ஊதுபத்தியை கொளுத்தி பாருங்கள். ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு ஊதுபத்தி நின்று எரியும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாசனை வந்து நம்மளுக்கு நிறையவே வரும். நம்ம நார்மலாக கொளுத்துறதுக்கும் இந்த மாதிரி ஊதுபத்தியை நினச்சிட்டு கொளுத்தும் போது நல்ல ஒரு வாசனை வந்து அதிகமாகவே கிடைக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிப்பை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிப்பு வேணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து போட்டிருக்கேன், டைம் கிடைக்குமோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். அண்ட் இட் தட், தேங்க்யூ, பாய் பாய் ஃப்ரம் இனிய பயணம். தேங்க்யூ ஸோ மச்.